ஆதி, பார்வதிக்கு என்னாச்சு? டாக்டர் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. ஹோட்டல் கிளம்புறோம், நீயும் கிளம்பு. நல்ல விஷயம்தான். ஆனா பார்வதிக்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாம இருந்தா கூட பரவாயில்ல, தூக்கிட்டு போறதுல ஒரு நியாயம் இருக்கு. தலையில அடிபட்டதுக்கு இப்படி யாராச்சும் தூக்கிட்டு போவாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? பார்வதிக்கு தலையில அடிபட்டதுல உனக்கு மூளை குழம்பி போச்சா? டேய், பார்வதி கால் எடுத்து வச்சு நடக்கும்போது அந்த ஷாக்கு தலைக்கு ஏறும். உள்ளங்காலில் இருக்க நரம்புக்கும் தலையில இருக்க நரம்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. பார்வதி நடந்து அதனால தலையில இருக்க நரம்பு பாதிச்சுட்டா அதெல்லாம் வேண்டாம், உனக்கு புரியாது. இது வருமுன் காக்கும் திட்டம். ஆஹா, இவன் அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாம போயிடுச்சே. ஆதியும் பார்வதியும் மும்பையிலையா? உடனே அத்தைக்கு போன் பண்ணி சொல்லணும். குரு, இவ எதுக்கு இப்ப கூப்பிடுறா? ஹலோ, ஏய் குரு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் ராணி மாதிரி இருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அத்தை. இப்பதான் பார்த்தேன். பார்த்த உடனே உங்களுக்கு நான் போன் பண்றேன். என்னத்தடா பார்த்த? என்ன அப்படி முக்கியமான விஷயம்? பார்வதியை பார்த்தேன் அத்தை. குரு, நீ என்ன சொல்ற? பார்வதிய பாத்தியா? ஏய், குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கியா? உண்மையிலேயே பார்வதியை தான் பாத்தியா? இல்ல எப்ப பார்த்தாலும் அவ மயக்கத்துல இருக்கிறதுனால பார்த்தவளெல்லாம் பார்வதின்னு சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ அத்தை, நான் பார்வதி மாதிரியெல்லாம் யாரையும் பார்க்கல. பார்வதியே தான் பார்த்தேன். நான் ஒருவேளை பார்வதியை தனியா பார்த்திருந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆதி பார்வதி ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தேன். என்னடா சொல்ற? பார்வதிய ஆதியோட சேர்த்து பாத்தியா? ஆமாத்த, என்ன கோலத்துல பார்த்தேன் தெரியுமா? சரி, அந்த ஆதியும் பார்வதியும் உன்னை பார்த்தாங்களடா? இல்ல இல்ல, அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்கலத்த. ஆமாத்த, பார்வதி எதுக்கு மும்பை வந்திருக்கா? பிராண்ட் அம்பாசிடரா வந்திருக்காளா, இல்ல ஆதியை கவனிச்சுக்கிறதுக்கு சமையல்காரியா வந்திருக்காளா? எந்த மண்ணும் இல்லடா. அவ ஆதிய தேடிதான்டா வந்திருக்கா. இந்த வீட்ல என்ன தேட வேணா, நான் வீட்டை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். ஓ, கதை அப்படி போதா? குரு, சரியான நேரத்துல நல்ல விஷயம் சொல்லிருக்க. என்கிட்ட சொல்லிட்டல, இத வச்சு இங்க என்ன பண்றன்னு பாரு. அப்புறம் குரு, அந்த ஆதியையும் பார்வதியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. ஆனா அவங்க கண்ணுல மட்டும் பற்றாத, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. சரி. ஓம மாதிரி இருந்துகிட்டு நல்லவ மாதிரி செயினை கழட்டி வச்சிட்டு லெட்டர் எழுதி வச்சிட்டு ஓடி போனது காதலனை தேடிதானா? உனக்கு வைக்கிறண்டி வேட்டு.
ஷாம் சார், ஒரு நிமிஷம். என் மேல கோவமா? உன் மேல நான் எப்படி கோவப்பட முடியும் பார்வதி? நீ யாரு? த கிரேட் ஆதித்யாவோட பொண்டாட்டி. உன் மேல நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது ஷாம் சார், என் மேல நீங்க கோவமா தான் இருக்கீங்கன்னு. உயிருக்கு உயிரான நண்பர்களை கூட காதலியோ பொண்டாட்டியோ வந்தா பிரிச்சிருவாங்க. சினிமாலையும் நேர்லயும் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில அது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் ஆதிய பார்த்து பொறாமப்படுறேன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது பார்வதி? நான் வேடிக்கையா சொன்ன ஒரு வார்த்தை உங்க மனசை இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோன்னு நான் நினைக்கல ஷாம் சார். என்ன மன்னிச்சிருங்க. நான் யாரு சார்? பெரியய்யா வீட்டுல சாதாரண சமையல்காரி. என் மேல பெரியய்யா இவ்ளோ பிரியம் வச்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கணும். என் தலையில அடிபட்டதுக்கு பெரியய்யா என்ன தரையில நடக்க விடாம அவர் கையில வச்சு தாங்குறாரு. அவரு கையால சமைச்சு அவரு எனக்கு ஊட்டி விட்டு நான் சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. பெரியய்யா சமைச்சு எனக்கு ஆசையா ஊட்டி விட்ட உப்மால எனக்கு அவரோட காதலை தவிர வேற எதுவுமே தெரியல ஷாம் சார். உப்மா நல்லா இல்ல, வாயில வைக்க முடியலன்னு உங்களை மாதிரி நான் சொல்லிருந்தேன்னா பெரிய முகத்துல இருந்த சந்தோஷம் அடுத்த நொடியே காணாம போயிருக்கும். அவரு மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். அதனால்தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன். எனக்கு பெரியவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் ஷாம் சார். அதுதான் என்னோட நோக்கமே தவிர உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது இல்ல. இருந்தாலும் உங்க மனச நான் வேதனைப்படுத்துறதுக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஷாம் சார். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அதனால நீ தான் என்ன மன்னிக்கணும். ஐயோ என்ன ஷாம் சார், நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க ஷாம் சார். சரி பார்வதி, மன்னிப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். ஷாம் சார், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. கேட்கட்டுமா? கேளு பார்வதி. என்ன? பெரிய என்கிட்ட ஒரு தடவை போன்ல வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாரு. பெரியயா என்ன சமைக்கவா போறாரு? அப்போ அவர் எதுக்காக வத்த குழம்பு வைக்கிறத பத்தி கேட்டாரு? நீ போன்ல பயந்து பயந்து பேசுவியா? 2-3 வார்த்தை பேசி முடிச்சிட்டு உடனே போனை கட் பண்ணிருவியா? அதனால உன்னை ரொம்ப நேரம் பேச வைக்கணும், உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லி திட்டம் போட்டு தான் ஆதி வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உன்னை கேட்டான். வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கத்துக்கிட்டியான்னு கேட்டதுக்கு யாருக்கு தெரியும், நான் இவ்வளவு நேரம் பார்வதியோட குரலை மட்டும்தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான்னா உன் குரல் மேல அவனுக்கு எவ்வளவு கிரேஸ்ன்னு பாத்துக்கோ. சின்ன தம்பி, சின்ன தம்பி. என்ன சுந்தரம்? என்ன சுந்தரம், ஏதோ சொல்ல வந்த மாதிரி வந்தீங்க, இப்போ சைலண்டா இருக்கீங்க. சுந்தரம் சொல்லுங்க, எங்கிட்ட தயக்கம்? அது சின்ன தம்பி, பார்வதிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பார்வதி அண்ணி ப்ரோ கூட மும்பைல தான் இருக்காங்கன்னு சுந்தரத்துக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இப்படி கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சின்ன தம்பி. அம்மா உங்ககிட்ட பார்வதிய பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தாங்கல்ல, அதான் விசாரிச்சீங்களா? பார்வதி எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டேன் சின்ன தம்பி. உங்க வேதனை நல்லாவே புரியுது சுந்தரம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல பார்வதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். எங்க கிராமத்தையும் இந்த வீட்டையும் தவிர பார்வதிக்கு வேற யாரையுமே தெரியாது. கண்டிப்பா கிராமத்துக்கு கூட போயிருக்க மாட்டா. அப்படி கிராமத்துக்கு போயிருந்தா நிச்சயம் எனக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கும். அவசரப்பட்டு எதுக்காக இப்படி வீட்டை விட்டு போனாலும், எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ,
தெரியலையே. சுந்தரம், நீங்க கவலைப்படாதீங்க சுந்தரம். பார்வதியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. அவ நல்லா இருப்பா. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டு சின்ன தம்பி. சீக்கிரம் பார்வதியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். சுந்தரம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல பார்வதியை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். போதுமா? சரிங்க சின்ன தம்பி. ப்ரோ, மும்பைல இருந்து ஈவினிங் வர விஷயம் எனக்கு மட்டும் தானே தெரியும். ஆனா சித்திக்கு எப்படி தெரிஞ்சது? நிச்சயமா சித்திக்கு ப்ரோ கால் பண்ணி சொல்லிருக்கவே மாட்டாரு. அப்புறம் எப்படி சித்திக்கு ப்ரோ மும்பைல இருந்து வர விஷயம் தெரிஞ்சது? ப்ரோ வரது மட்டும்தான் தெரியுமா, இல்ல கூட பார்வதி அண்ணி வரதும் தெரியுமா? ஐயோ, பார்வதி அண்ணியும் ப்ரோ கூட வரது தெரிஞ்சுதான் பார்வதியை மாட்டி விடத்தான் சித்தி அம்மா கிட்ட வந்து ப்ரோ வரது விஷயத்த சொல்லிருப்பாங்களோ? ஐயோ, எது எப்படி இருந்தாலும் அம்மா ஏர்போர்ட்டுக்கு வர்றது பிரச்சனை தான். அம்மா ஏர்போர்ட்டுக்கு வர விஷயத்த முதல்ல ப்ரோ கிட்ட சொல்லணும். Number is currently switched off. Please try again later. சுவிட்ச் ஆஃபா? ஐயோ, ப்ரோவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. ஷாமுக்கு ட்ரை பண்ணுவோம். This number is currently switched off. Please try again later. ஐயோ, ஷாமோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. இப்ப என்ன பண்றது? நான் ப்ரோவை எப்படி கான்டாக்ட் பண்றது? பார்வதி அண்ணியை எப்படி சேவ் பண்றதுனே புரியலையே. கடவுளே. நான் என் டேபிள் எடுத்து வச்சிருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் அப்படியே ஆர்டர் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 948 ஆமா. இப்பொழுது சென்னை விமான நிலையத்தில் எல்லா ஆர்டருக்கு போகணும். ஓகே. ஓகே. ஆல் ரைட். அண்ணனுக்கு போன்ல தகவல் சொல்றதுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கியா? அகிலா வாசல்ல நிக்கிற விஷயத்த இப்ப ஆதிக்கு சொல்லி ஆகணும். அதான உன் தவிப்பு. சித்தின்னு கூட பார்க்காம என்ன அந்த சமையல் கறிக்காக எதிர்த்து பேசனல்ல, அனுபவிடா, நல்ல அனுபவி. உமா. சொல்லுங்க. ஏய், ஏன் இப்படி கத்துற? தொண்டையில குத்துனா அகிலா நிக்கிறாள்ல, இங்க வா ஒரு நிமிஷம். அத்தை, என்னத்த? இருடி, அங்க பாரு. துடிக்கிறத பாத்திய? அவன் அண்ணன் கிட்ட அகிலா ஏர்போர்ட்டுக்கு வந்த விஷயத்த சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாத்த, பாவம் சின்ன மாமா. ஏய், அவனுக்கு போய் பாவம் பாத்துக்கிட்டு வச்சனா உன்ன தெரியுமா? ஆளும் முகரையும். உமா, நீ ஒண்ணு பண்ணு. அருண் அவன் அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. அத அப்படியே போய் அகிலா கிட்ட போட்டு கொடுத்துரு. பொடி. சரி அத்தை. யா, ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. ஆதி இப்ப வந்துருவான். நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். அத்தை, நம்ம எல்லாரும் ஆதி மாமா ரிசீவ் பண்றதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அருண் மாமா மட்டும் அங்க தனியா நின்னு போனை கையில வச்சுக்கிட்டு ஏதோ டென்ஷனா இருக்காரு. என்ன விஷயம்னு தெரியல அத்தை. பாருங்க,
அருண். மா ம். என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் டென்ஷனா இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ டென்ஷனா போனை ட்ரை பண்ணிட்டு இருந்தத பார்த்தேன். என்ன விஷயம் சொல்லு, என்கிட்ட சொல்லு அருண். திருடனுக்கு தேள் கொட்டியிருக்கே, அவன் எப்படி சொல்லுவான்? இல்லம்மா, ஐஸ்வர்யா ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னா இன்னும் வரல. அதான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் நாட் ரீச்சபிளே இருந்துச்சு. வேற எதுவும் இல்லம்மா. இதுக்காகவா இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஐஸ்வர்யா வந்துருவா, நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ். பனஜாமா கூட போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியயா. பயப்படாத, தெரியுமா? இது உன் கையில வச்சுக்கோ. எப்ப நீ ஆபத்துல இருக்கன்னு நினைக்கிறியோ அப்ப இந்த சாண்ட் கிளாக்க கவுத்து வை. அதுல இருக்க சாண்ட் ஃபுல்லா கீழே வரதுக்குள்ள நான் உன் பக்கத்துல வந்து நிப்பேன். சரிங்க பெரியயா. சித்தி, ஒன்னு அந்த சைடு உட்காருங்க, இல்ல இந்த பக்கம் உட்காருங்க. யாருக்கும் இடம் கொடுக்காம இப்படி நடுவில் உட்காந்துருக்கீங்க. ஆதி, இதுவே ரொம்ப சின்ன கார் தான், இடம் பத்தாது. வேணா அந்த பொண்ண முன்னாடி உட்கார சொல்லு, உமா வேணா அட்ஜஸ்ட் பண்ணி இங்க உட்காருவா. நேர மாச கர்ப்பிணி சித்தி, பின்னாடி கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துட்டு வருவாங்களா? முன்னாடி சீட் அவ்வளவு வசதியா இருக்காது. நீங்க வேணா முன்னாடி போய் உட்காருங்க. என்னால முன்னாடி உட்கார முடியாது. இங்க உட்கார சொல்லு. உட்காருங்க. இருக்கட்டும், இருங்க. பார்த்து ஜாக்கிரதை விட்டுருங்க. ஓகே சார். அப்புறம் கால் பண்ணு. போலாம். ஓகே பை. அந்த பொண்ணை அனுப்பி வச்சிட்டியா? அனுப்பிட்டேன். சரி, வா போலாம். ஏமா இப்படி உட்காந்துருக்க? நல்லா சாஞ்சி உட்காந்துக்க, ஃப்ரீயா உட்கார். உன் பேர் என்ன? நூர்ஜகான்கா. எல்லாரும் 100 100ன்னு கூப்பிடுவாங்க. ஓ, அம்மா, இது எத்தனாவது மாசம்? 8 முடிஞ்சு 9 ஆரம்பிச்சிருச்சுக்கா. 9 மாசம் ஆயிடுச்சா? அம்மா, உன் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? என் வீட்டுக்காரருக்கா, அது வந்து ஐயோ, பெரிய போன் பண்றாரே. இப்ப என்ன பண்றது? எப்படி பேசுறது? யார் போன்ல? என்னோட வீட்டுக்காரருக்கா. ஓ,
எடுத்து பேசுமா, உன் வீட்டுக்காரர் தானே போன் பண்றாரு, எடுத்து பேசு. இரு இரு இரு, நீ குனிய வேண்டாம், நான் எடுத்துறேன். இந்தா. ஹலோ. என்ன பார்த்திபன், போன் எடுக்கவில்லை நேரமா? அது வந்துங்க, போன் கையில இருந்து தவறி காருக்குள்ள விழுந்துருச்சு. அத எடுத்து பேச லேட் ஆயிடுச்சு. அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் பிளான் படி நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு? நல்லபடியா தாங்க போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து சேர்ந்துறேன். சரிங்க. ஓகே, எதுனா பிரச்சனைனா நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க, பயப்படாதீங்க, புரியுதுல? சரிங்க, நான் அப்படியே பண்றேன். ஓகே, பாத்துக்கோங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். பாத்து. போலாம் வாங்க. கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சு. பரதாக்குள்ள இருந்தது சமையல்காரி பார்வதின்னு தெரிஞ்சிருந்தோம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. அத்த, இதுக்கேண்டி கவலைப்படுற? இப்ப அந்த சமையல்காரிய கையும் களவுமா நான் பிடிக்கிறேன் பாரு. என்னத்த சொல்றீங்க? என்ன பண்ண போறீங்க? வந்து பார். பார்வதி, பத்தியா? இது ஆஸ்பத்திரிக்கா? இங்க இப்படிதான் கத்த கூடாது. நீங்க திடீர்னு இப்படி கத்துறத கேட்டு நான் பயந்தே போயிட்டேன்க்கா. என்ன சித்தி, நேர மாசம் கர்ப்பிணி பொண்ணு இப்படியே பயமுடுத்துவீங்க? எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க வாங்க. அத்த, என்னத்த இது? இருடி, என் கண்ணு முன்னாடியே இவ்ளோ பண்றாங்கல்ல, பாத்துக்கலாம்டி. நானா அவங்களா? வா. ஐயோ, என்ன பண்றது? அத்த, எப்ப வந்தீங்க அத்த? நீங்க வந்தது நான் பார்க்கவே இல்லையா அத்த? அது வந்து அத்த, நான் உங்களை பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிடல்ல இருந்து அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். என்ன பாக்குறதுக்கு அவசரமா கிளம்பி வந்தியா? என்ன விஷயம்? அது வந்து அத்த, ஏர்போர்ட் வாசல்ல வச்சு பர்தா போட்டு அந்த கர்ப்பிணி பொண்ணு இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த பொண்ணை இறக்கி விட வேண்டிய இடத்துல பத்திரமா இறக்கி விட்டுட்டீங்கல்ல? அதெல்லாம் பத்திரமா ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுட்டோம் அத்த. ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டீங்களா? ஏன்? அது வந்து அத்த, கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பிரசவ வேலை வந்துருச்சு அத்த. அதனால வழியில இருந்து ஒரு ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டோம். ஓ, நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே?
ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை. அந்த பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகி பொன் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? தாயும் செய்யும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆனா என்ன ஆனான்னு இழுத்துட்டு இருக்க? விஷயத்துக்கு வா உமா. பிறந்த குழந்தைக்கு நீங்க வந்துதான் வாயில சக்கரை தண்ணி வைக்கணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுது அத்தை. நானும் சின்னத்தையும் அந்த பொண்ணு கிட்ட சொன்னோம். நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆள் இல்ல. அவங்க இருக்கிற பிஸிக்கு இங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம். ஆனா அந்த பொண்ணு தனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்க அகிலா அம்மா தான் காரணம். அதனால அந்த குழந்தைக்கு அவங்க தான் முதல்ல சக்கரை தண்ணி வைக்கணும்னு எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாத்த. எங்களுக்கே பாவமா போச்சாத்த. சின்னத்த தான் நீ போய் பெரியத்த கிட்ட சொல்லு, அப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. சரி வா போலாம். மா ப்ரோவும் பார்வதி வந்துட்டாங்கம்மா. அப்புறம் கூப்பிடுறேன். ப்ரோ என்ன பார்வதி இப்படி பண்ணிட்ட? சித்தி ஏதோ சொன்னதுக்காக அம்மா பரிசா கொடுத்த செயினை கழட்டி வச்சுட்டு இப்படி வீட்டு விட்டு போலாமா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அண்ணி, ப்ரோவை பார்க்க உங்களை மும்பை அனுப்பிச்சு வச்ச எங்கிட்டயே உங்களை பத்தி தேட சொல்லி விசாரிக்க சொன்னாங்க. அதை சமாளிக்க தான் இப்படி எல்லாம். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. சரி வா. ஆமா பார்வதி, தலையில என்ன கட்டு? அது வந்து வீட்டை விட்டு போன பார்வதிய இந்த வனஜா ஆள் வச்சு அடிச்சிருக்கா. அதுல ஏற்பட்ட காயம்தான் அது. சித்தி, பார்வதி மேல உங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு? இத்தனை நாளா நீங்க தான் அடிச்சிட்டு இருந்தீங்க, திட்டிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப ஆள் வச்சு வேற அடிச்சிட்டீங்களா? என்ன சித்தி உங்க மனசு இப்படி கல்லா இருக்கு? தலை எழுத்து. உமா, அத்தை பூஜை ரூம்ல இருக்கிற அந்த செயினை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஆதி, டாக்டர் கிட்ட பார்வதி தலையில இருக்கிற காயத்தை பத்தி விசாரிச்சியா? என்ன சொன்னாரு? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாருமா. நாளைக்கே தலையில இருக்க கட்டா ஊத்தரலாம்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அத்தை செயின். பார்வதி அம்மா, அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இவன் வேற வந்துட்டான். அவார்டு கொடுக்கற அளவுக்கு நடிப்பான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்க கையில இருக்கிற செயின் சாதாரண செயின் இல்ல. இந்த செயினோட அருமை பெருமை தெரியாம சாதாரணமா கழட்டி வச்சுட்டு வீட்டை விட்டு போன மாதிரி மறுபடியும் பண்ண மாட்டான்னு என்னம்மா நிச்சயம்? நீங்க பரிசா கொடுத்த பரம்பரை செயினோட மதிப்பு தெரியாம கழட்டி வச்சுட்டு போன இவ இனிமே இங்க இருக்க வேணாமா? என்ன சொல்ற சுந்தரம்?
நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேம்மா. பார்வதி இங்க வந்ததுல இருந்து பார்வதியால அப்பப்ப ஏதாவது ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கம்மா. இதுவே கடைசியா இருக்கட்டும்மா. நான் பார்வதியா ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேம்மா. நான் பரிசா கொடுத்த இந்த செயினை என் வார்த்தையை மீறி பார்வதி கழட்டி வச்சுட்டு என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்கிற கோவத்துல தானே இப்போ பார்வதிய ஊர்ல கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொல்ற? சுந்தரம், விசுவாசத்துல 2 வகை இருக்கு. நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டவே மாட்ட, இது ஒரு வகை. ஆனா பார்வதி நான் கிழிச்ச கோட்டை எப்பவாவது தாண்டுவா. ஆனா அப்படி அவ தாண்டறதுல கொஞ்சம் கூட சுயநலம் இருக்காது. என்னோட நலமும் என் குடும்பத்தோட நலமும் மட்டும்தான் முழுக்க முழுக்க இருக்கும். எங்க குடும்பத்துக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் எங்க பரம்பரை செயின் பார்வதிக்கு ஏன் மூலமாவே கிடைச்சிருக்கு. உன் முடிவை மாத்திக்க சுந்தரம். பார்வதி ஏன் கண் பார்வையிலேயே இருக்கட்டும். சரிங்கம்மா. இனிமேலெல்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத. உன் விதி நல்லா இருந்ததால நீ இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவையும் பெரிய தம்பியும் வரவழைச்சு உன்னை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு பாத்தியா? இனிமேலாவது உன் கழுத்துல இருக்கிற அம்மாவோட பரம்பரை செயினோட மதிப்பை புரிஞ்சு நடந்துக்க. புரிஞ்சுதா? சரிங்கப்பா, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நான் இதை கழட்ட மாட்டேன். சரி, நீங்க 2 பேரும் சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிடுங்க. நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். சரிங்கப்பா. நல்ல வேலை, நீ மும்பை போன விஷயம் அகிலாமா மாதிரியே நம்ம அப்பாவுக்கு ஒன்னும் தெரியல. நம்ம அப்பாக்கு மட்டும் நீ பெரியவ பார்க்கத்தான் மும்பை போனன்ற விஷயம் தெரிஞ்சது. அகிலாமா விட 2 மடங்கா டென்ஷன் ஆகி உன்னை உண்டுலன்னு பண்றாரு. ஆமாண்டா கணேசா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என் நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். டேய் கணேசா, அக்கா அந்த சாங்க வைடா புட. உன்னை மட்டும் உயர்த்தும் தெரியாது. அக்கா, எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா. இந்த பாட்டுல வர மாதிரி பெரியவனை தூக்கிட்டு நடக்கணும்னு நீ கனவு தானே காணிட்டு இருக்க? கனவில்லடா கணேசா, உண்மையிலேயே மும்பைல பெரியய்யா என்ன நடக்க விடாம இப்படிதான் கையில தூக்கிட்டு நடந்தாரு. எனக்கு இந்த பாட்டை பார்த்ததும் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. என்னக்கா சொல்ற? பெரியவனை நடக்க விடாம கையில தூக்கிட்டு இதே மாதிரி நடந்தாரா? அதை ஏண்டா கேக்குற? அன்னைக்கு நடந்ததை நினைச்சா இன்னும் எனக்கு கனவுலயே மிதக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த என்ன மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து பார்த்து ஒண்ணு பிரச்சனை இல்ல, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் டாக்டர் தான் கிளம்ப சொல்லிட்டாரே, நம்ம கிளம்பலாமா பெரியா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து எந்திரிச்ச என்ன பார்த்து, ஏ பொண்டாட்டி என்ன பண்ற? படிக்கட்டு வழியா கீழே இறங்குற பெரியா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பெரியா இறங்கி நடந்து வர போறியா? அதெல்லாம் முடியாது, நான் உன்னை நடக்க விட மாட்டேன், நானே உன்னை தூக்கிட்டு போறேன். பெரியயா அப்படி சொன்னதும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பெரியயா, நான் நடந்தே வரேன்னு. அதுக்கு பெரியயா அதெல்லாம் முடியாது, நான் உன்னை நடக்க விட மாட்டேன், நீ நடந்தா கால் வலிக்கும், உன்னை தூக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு என்ன பெரியயா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பெரியயா ஏன் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போறேன், யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நீ வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என்ன இந்த பாட்டுல வர மாதிரி கையில தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய நீங்க எப்ப வந்தீங்க? டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீ கூட பெட்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சியா, அப்பவே வந்துட்டேன். டே கணேசா, பெரிய வந்ததை ஏன்டா என்கிட்ட சொல்லல? பெரியதான்க்கா நான் வந்தது சொல்ல வேணான்னு சைகை காட்டினாரு, அதனால தான்க்கா நான் உங்ககிட்ட சொல்லல.